அவர்கள் அடுக்குமாடி கட்ட அனுமதி கோரிய இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி என்பதால் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது என பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. அதனை மீறி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய திமுக அரசு ஈரம் நிறைந்த சதுப்பு நிலமான ராம்சார் பகுதியில் இந்த கட்டுமானத்திற்கு CMDA அனுமதி வழங்கியது. சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி பணிகளை தொடங்கியது பிரிகேட் நிறுவனம். 1247 ஹெக்டேர் அளவு கொண்ட ஈர நிலமான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அனுமதி வழங்கியது சட்டவிரோதம் என அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்ததோடு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தன. முதலில் தடை விதித்த உயர்நீதிமன்ற அமர்வு ஈர நிலம் தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம்தான் விசாரிக்க வேண்டும் என்று கூறி அந்த வழக்குகளை முடித்து வைத்தது. இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி ஆட்சியாளர்களின் துணை இருந்ததால் பிரிகேட் நிறுவனம் அங்கு கட்டுமான பணியை மேற்கொண்டு வருவதாக அறப்போர் இயக்கத்தினர் தொடர்ந்து குற்றம் சாட்டினர். இந்த கட்டுமானத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி புதிய ஆட்சி அமைந்ததும் மீண்டும் மனு அளித்தனர். இந்த சட்டவிரோத கட்டுமானம் குறித்த தகவல் முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் பல்லடுக்கு கட்டுமான திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை CMDAவும் தாங்கள் வழங்கிய அனுமதியை ரத்து செய்வதோடு இனி வரும் காலங்களிலும் சதுப்பு நில பகுதிகளில் எந்த ஒரு தனியார் நிறுவனமும் தங்கள் கட்டுமானங்களை தொடர அனுமதியளிக்க கூடாது என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்கிடையே அந்த பல்லடுக்கு சொகுசு வீடுகள் கட்டுவதற்கு பட்ஜெட் 2000 கோடி ரூபாய் என்றால் அதனை சட்டவிரோதமாக அனுமதிக்க எத்தனை கோடிகளை கமிஷனாக பெற்றிருப்பார்கள் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.